குப்பை மவனே எல்லாம் வழிய விடு தலைவன் ஆண்டவே. யாருப்பா இந்த மிருகம்? இதுதான் சீட்டா, பிகிலோட வண்டி. இந்த வண்டியால தான் நம்ம பிகிலுக்கே பேர் வந்துச்சு. அப்படியா? ஷார்ப்பா இருக்குல்ல. வண்டியை பத்தி சொல்லணும்னா வண்டி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. BS6 என்னுடைய ஃபேவரட் கலர் ப்ளூ கலர்ல போட்டு கிளிப்படம்லாம் போட்டு வண்டி ஜம்முன்னு போட்டிருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் டேனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா பலூன்லாம் கட்டி சூப்பரா இருக்குங்க. வண்டி JPL சப்பூப்பர்லாம் பாத்தீங்கன்னா 3 சப்பூப்பர் போட்டிருக்காங்க. வர்றப்ப சாங் போட்டாங்க. ரிசல்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அடிலாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. வண்டி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க பலூன்லாம் கட்டி சூப்பரா வந்தாச்சு. நம்ம KNRK பஸ்ல வீடியோ பண்ண மார்னிங் சிங்கிள்ல இங்க இருந்து நம்ம சிவகாசி வரைக்கும் சரி, ராஜபாளையம் வரைக்கும் சரி வீடியோ கேப் போட்டுருவோம். டிரைவர் இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனல்ல சம்பளம் வீடியோ பண்ணிடுறோம். கடல் கடந்து போயிட்டு வந்தாலும் ரத்தத்துல ஊர்னது மாறுமாயா? இங்க எப்பவுமே சிங்கம் ஐயா. வாடி வாசல புடிங்கிட்டு வெளியில வர்ற காலம் மாதிரி ஓட்டு ஓட்டு ஓட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவன முந்திரான் அவன ஓட்ட முடி. டிரைவர் முந்திரான். ஏய் வாடா போடாங்க. சரண. ஏய் போடா வண்டி ஓடுறா. அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த சொன்னேன்ல, அவன் ஓடி ஒளிர ஆள் இல்ல. பிளாக் ஸ்குவாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்துல அவன் பேரு வந்து அமர். பட் அவர் ரியல் நேம் என்னன்னு தொழில் வாடாமல் தங்கு தட வாராமல் நாம் வாழ காப்பாற்றும் ஆனை முக. ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நீங்க முத இதை வந்து எந்த ஓட்டிட்டேன்? குமாரமணி பஸ் நம்ம திருத்தாங்க ஓட்டினீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப நீங்க இந்த வண்டியில ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படி ஸ்டாரு சீனிவாசா KNRK. சரி, KNRK கம்பெனி பத்தி சொல்லுவாங்க. நீங்க மத்த கம்பெனி எல்லாம் வந்திருக்கீங்க. இப்ப இந்த கம்பெனி பத்தி சொல்லுவாங்க. அவனை பத்தி உனக்கு தெரியாது. நமக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தாச்சே ஆளுல போடுவான். ஆனா அவன் ஆளுல போட்டுட்டு தான் பிரச்சனையே பண்ணுவான். சரி, நம்ம KNRK நீங்க எவ்வளவு பண்றீங்க? அப்ப வந்து ஒரு 9 மாசம். இதுக்கு முன்னாடி சீனிவாசன் 14 வருஷம். அப்படியே 14 வருஷம். கண்டக்ட் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீங்க 15 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீனிவாசா ஒரே கம்பெனி 14 வருஷம் ஓடி இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க நம்ம KNRK மாத்தி ஒரு 8 மாசம் ஆகுது. நீங்க எந்த வண்டி 9 மாசம் ஆகுது? எந்தெந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பாத்தீங்கன்னா மிரட்டல் ஸ்பீடு KNRK பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாவே இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, இதுலயும் சரி, நம்ம யூடியூப்லயும் சரி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. வீரா KNRK BS6 லான்ச் பண்றாங்க, மருட்டு ராஜபாளையம் வண்டி வீடியோ பண்ணிருவீரா அப்படி சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. கண்டிப்பா பண்ணாமலே நம்ம KNRK வண்டி சாத்தூர பேஸ் பண்ண கம்பெனி. நம்ம KNRKனாலே வந்து சின்ன வயசுல இருந்து இந்த வண்டிக்கு ஒரு ஃபேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வண்டியில வித்தியாசமா வண்டி போடுவாங்க. KNRKனால கண்டிப்பா நம்ம வீடியோ பண்ணிடுவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா PS4 என்னென்ன வந்து வாங்கி ரீஃபில்ட் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் ஃப்ரண்ட் லுக் எல்லாம் மாத்தி அந்த வண்டியுமே ஃபர்ஸ்ட் டே வீடியோ பண்ணோம். 4 சிங்கிள்ல. இன்னைக்கு செகண்ட் சிங்கிள்ல காலையில 7:52 நினைக்கிறேன். இந்த சிங்கிள்ல வீடியோ பண்ணணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வீடியோ பண்ணணுமே சொல்லி வீடியோ பண்ண வந்தாச்சுங்க. வண்டியை பத்தி சொல்லணும்னா வண்டி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. BS6 என்னுடைய ஃபேவரட் கலர் ப்ளூ கலர்ல போட்டு கிளிப்படம்லாம் போட்டு வண்டி ஜம்முன்னு போட்டிருக்காங்க. வண்டியோட லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கு. வண்டி ஃபர்ஸ்ட் டேனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா பலூன்லாம் கட்டி சூப்பரா இருக்குங்க. வண்டி JPL சப்பூப்பர்லாம் பாத்தீங்கன்னா 3 சப்பூப்பர் போட்டிருக்காங்க. வர்றப்ப சாங் போட்டாங்க. ரிசல்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அடிலாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. வண்டி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க பலூன்லாம் கட்டி சூப்பரா வந்தாச்சு. நம்ம KNRK பஸ்ல வீடியோ பண்ண மார்னிங் சிங்கிள்ல இங்க இருந்து நம்ம சிவகாசி வரைக்கும் சரி, ராஜபாளையம் வரைக்கும் சரி வீடியோ கேப் போட்டுருவோம். டிரைவர் இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனல்ல சம்பளம் வீடியோ பண்ணிடணும். இந்த KNRK கம்பெனி பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாத்தூர பேஸ் பண்ண கம்பெனி. 2 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மருட்டு ராஜபாளையம், இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா மருட்டு சாத்தூர் உசிலம்பட்டி வண்டி சொல்லுவாங்க. வண்டி பாத்தீங்கன்னா மீன் மாதிரி இப்படி வளைஞ்சு 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த வண்டிக்கு சீக்கிரமா அப்டேட் வருதுன்னு இருக்காங்க. அதுலயும் கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டே வீடியோ பண்ணுவோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா மருட்டு ராஜபாளையம் சொன்ன ரூட் பாத்தீங்கன்னா இந்த ரூட் வந்து மதுரையில இருந்து திருமங்கலம், விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர்,
ராஜபாளையம் இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டே நைட் வண்டிங்க. இந்த வண்டி காலையில ஃபர்ஸ்ட் டைமே நம்ம இந்த வண்டியோட ஷெட்யூல் ப்ராரம் டைம் லிஸ்ட் ப்ராரம் ஓடணும். அந்த வண்டியில ஒரு டிரைவர் கண்டிப்பா தூங்கவே முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா காலையில 3:15 மணி டைம், நைட் ஆல்ட் ஆகுது 2:30 ஆல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபுல் டைம் லிஸ்ட் தான் பார்த்தோம்னா சூப்பரா இருக்குங்க. வண்டியில வீடியோ பண்ண வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டேவே ஜம்முன்னு வீடியோ பண்ணிடுவோம். பஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க, BS6 மாடல் பாத்தீங்கன்னா 2025 2025 மாடலு, 58 சீட்டு போட்டிருக்காங்க. மாருதி கோச்சில பாடி பில் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. இது வரைக்கும் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிருக்காங்க. சீட் கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் நேம் KNRK எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எந்த வண்டியிலும் போடல, ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பஸ்ஸோட இந்தியன் வீடியோ பார்த்துட்டு கேபின் கண்டினியூ பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நான் வரேன்னா சிங்கம் புலி கூட எதிர வர பயப்படுண்டா. இந்த காங்கேயன் ஊருக்குள்ள இருக்கான்னா இடியும் புயலும் கூட யோசனை பண்ணி தாண்டா உள்ளே வரும். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பொண்ணு எங்க பாத்தீங்களா? ஐயோ படுத்துறானுங்களே. டே பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. படித்த மிகச்சிறந்த கவிதை உன் பெயர்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து KNRK நியூ BS6 பஸ்ஸில் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் 7:52 ஆகுது. அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான். அவனை பிடிச்சி நோண்டி சீண்டி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாரு அவன் யாருமே நெருங்க முடியாத ஒரு காட்டு மரமா வளர்ந்து நிற்கிறான். இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஆட்டம். ஃபஸ்ட்டு டேனால் பஸ்ஸில் எல்லாருமே பேசஞ்சர் உட்பட, நான் உட்பட, டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன். ஃபஸ்ட்டு டேனால் பஸ்ஸில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி பார்க்க அவ்வளோ அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம KNRK பஸ்ஸு. வண்டி முன்னாடிலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு டேனால் பஸ்ஸில் வர பேசஞ்சர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டக்டர் என்ன, டிரைவர் என்னன்னு
பார்க்க சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து மதுரையிலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்க்க வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது. முன்னாடியில் பார்த்திங்கன்னா பூவில் முன்னாடி 2 பூத்தொட்டி ஒட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எமோஜின்னு சொல்லுவாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா பொம்மைகளாக வண்டியில் ஃபுல்லாக மிரர் பூரா ஒட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்க ரிப்பன்லாம் கட்டி மாலைலாம் போட்டு சூப்பராக இருக்குங்க வண்டி. நம்ம கேஎன்ஆர்கே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஜேர்னி நம்ம வீடியோ பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. நம்ம மதுரை பாண்டி கோவில் வந்தாச்சு. மதுரை பாண்டி கோவிலில் நிப்பாட்டி ஒரு தேங்காய் உடைச்சிருவோண்டாங்க. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பாலசக்தி பஸ்ஸு போகுது, டூரிஸ்ட் பஸ்ஸு. தேங்காய் கொஞ்சம் குயிக்காக உடைச்சிட்டு கண்டக்டர் என்னை கிளம்பிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டேனால் வண்டி வேறு 80 லாக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நல்லா போகணும், ஒன்று போல் போகணும் அப்படின்றனால சிவகாசியிலேருந்து திரும்ப ராஜபாளையம் டயர் இருக்கிறன்றனால டிரைவர் அண்ணன் வண்டி சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. டிரைவர் அண்ணனை பற்றி சொல்லணும்னா நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச அண்ணன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷம் நமக்கு அவருக்கும் பழக்கம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருத்தாங்கோடு சிவாசி குமார் மினி பஸ்ஸில் ஓடினாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில் கண்ட்ராக்டராக ஓடணும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம முத்துராமண்ணன் தெரியும். வண்டி சூப்பராக ஓட்டுவாங்க. குமார் வண்டியில் ஓடுறப்ப நான் அவரோட போவேன் வருவேன், அதனால் தெரியும். குமார் வண்டியில் நான் டிக்கெட்டும் போட்டிருக்கேன், அதனால் அவரோட டிரைவிங்லாம் நமக்கு ரொம்ப தெரியும். சூப்பராக ஓட்டுவார். இந்த வர்ற பிளேஸ் பார்த்திங்கன்னா விராகனூர் ரவுண்டானு சொல்லுவாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 5 ரோடு பிரியும். நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம விருதுநகர் போகலாம். லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா விராகனூர் போகும். அதுக்கு ஆப்போசிட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. நடுவில் ஒரு கிராஸாக ஒரு ரோடு போகும். அது பார்த்திங்கன்னா நம்ம பரமக்குடி ராம்நாடு 4வேங்க. பரமக்குடி வரைக்கும் 4வே போட்டிருக்காங்க. பரமக்குடி டு ராமநாதபுரம் வரைக்கும் சிங்கிள் ரோடாக தான் இருக்கும், சின்ன ரோடாக இருக்கும். அந்த ரோடுமே இப்போ 4வே போட போகிறாங்கன்னு ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேனால் வண்டி ஒரே வைப்பாக இருந்துச்சு. சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சாங்காக போட்டாங்க. இன்னும் ஒன்று சாங்கெல்லாம் நம்ம போட முடியாது, காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் சாங்கெலாம் சூப்பராக போட்டுருந்தாங்க. டிரைவர்னே சேபிஎல் சப்பு ஒரு 3 போட்டிருக்காங்க. வண்டியில் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரிசல்ட்டுலாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம கேஎன்ஆர்கே பஸ்ஸு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மதுரை மாட்டுத்தாவணி டு திருமங்கலம் ரிங் ரோடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் மார்னிங் வந்து நம்ம மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து திருமங்கலத்துக்கு கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஆனால் திருமங்கலத்துலேருந்து மாட்டுத்தாவணி வர்றப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். 2 வீலர் அவ்வளோ 2 வீலர் இந்த ரோட்டில் வரும். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஏத்த ஸ்டைலுக்கு ஏத்த வண்டி இது சூப்பர். உன் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வண்டி எப்படி சூப்பர். A1 புடிச்சுக்கோ. ஆனா உன் ஸ்டைலுக்கு ஏத்த வண்டி இது மாதிரி தான். ஓட்ட வண்டிலாம் இருந்தா உனக்கு மரியாதை கிடையாது. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா போஸ் கேபிஎஸ் போஸ் எங்கள் தங்கம் சொல்லுவாங்க. இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். சிவகாசியிலேருந்து மதுரை வரைக்கும் இப்போ வர சிங்கிளே அதை வீடியோ பண்ணியிருக்கோம். பஸ்ஸு தான் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அந்த வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நானுமே எதிர்பார்க்குறேன் இவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்டேட் பண்ணாமல் பழைய வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வர்ற பிளேஸ் பார்த்திங்கன்னா மண்டேல் நகர்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட் ரைட் சைடு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனோம்னா ஏர்போர்ட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் ரன்னிங்லேயே உடைச்சிட்டாங்க. 2 பாட்டி தேங்காய் உடைக்கிறது. மேக்ஸிமம் புது பஸ் வாங்குறவங்க, ரீபில்டு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே லான்ச் அப்போ இங்கே பாட்டி சாமி மட்டும் தான் போவாங்க. நம்மளும் வந்து தேங்காய் ரன்னிங்கில் உடச்சி விட்டு வந்தாச்சு. ஸோ வர்ற டோல்கேட்டு பார்த்திங்கன்னா வளையகுளம் டோல்கேட்டு. இந்த டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி சேர்ந்த டோல்கேட்டு. காருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் ஃபேர் எடுப்பாங்க. பஸ்ஸுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி மதுரை மாநகராட்சி டோலே 3 டோல்கேட் இருக்குது ரிங் ரோட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி BS6 பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. முன்னாடி வந்து ஒரு மோஜி படம் போட்டு சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்கோம். எனக்கு பிடிச்சது வந்து கேஎன்ஆர்கேயில் வந்து கண்ணாடியில் வந்து மிரரில் வந்து மிரட்டல் ஸ்பீடு அப்படின்றத நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்துலேருந்து இந்த மிரட்டல் ஸ்பீடுன்றதை ஒட்டுவாங்க. இந்த வட்டம் ஒரு சேஞ்சுக்கு சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஒட்டியிருக்காங்க. மிரட்டல் ஸ்பீடு போட்டால் நீ சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கேஎன்ஆர்கே பஸ் ஃபேன்ஸ் எல்லோரும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக லாரிகள் அதிகமாக வரும். நம்ம ரிங் ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியில் பார்த்திங்கன்னா டிப்பர் போயிட்டு இருக்குது. அதிகமாக லாரி தான் இந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடுமே மரங்களாக இருக்கும். ரைட் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் மரமாக இருக்கும். நிறையா வண்டிக்காரங்களாம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லெஃப்ட் சைடெலாம் பார்த்தோம்னா தென்னை மரமாக இருக்கும். இந்த ரோட்டில் ரிங் ரோடு தான். ரைட் சைடு பாருங்கள் பூராமே மூங்கில் மரம். நிறைய வியாபாரிகள் இங்கே நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லாரிக்காரங்க நிப்பாட்டி போட்டு தூங்குவாங்க இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் கப்பலூர் பாலம் வரப்போகிறோம். கப்பலூர் பாலம் இந்த ரைட் சைடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்தியன் ஆயில்னு போட்டால் லாரி போகுது. பெட்ரோல் இங்கே தான் வந்து இது பண்ணிட்டு வருவாங்க, ரீலோடு பண்ணிட்டு வருவாங்க. இங்கேருந்து தான் வந்து பெட்ரோல் சப்ளை ஆகுது இந்தியன் ஆயிலுக்கு. அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில்னு சொல்லி பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற லாரி, பெட்ரோல் டீசல் ஏற்றிட்டு போகிற லாரி நிறையா நிற்கும், அதிகமாகவே நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை மாட்டுத்தாவணி டு திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா பஸ்ஸுமே ஒரு 40 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுவாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வருது. என்ன காரணம்னா வண்டி நார்மலான ஸ்பீடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டே என்னால் வந்து டிரைவர் என்ன நார்மலாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பீட் போகக்கூடாதுன்றனால நார்மலாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சிகே பாலன் மதுரை டு மத்ராப் ஆப்ரேட் பண்ணுற வண்டி. கப்பலூர் டோல்கேட்டுங்க. இதுதான் நம்ம மதுரை கப்பலூர் டோல்கேட், சென்ட்ரல் டோல்கேட். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஸ்கேஎஸ் பஸ் நிற்கிது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா விருதுநகர் டு திருமங்கலம் மதுரை ஆப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்கேஎஸ்ஸு கூடக்கோவில் அப்படின்ற கூட ஓடும். இந்த வண்டி வந்து நிற்கிது. திருமங்கலத்துக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகும். மற்றபடி கொஞ்சம் வண்டி வந்துடும். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜோதி பத்ராப்பு டு மதுரை மாட்டுத்தாவணி ஆப்ரேட் பண்ணுற ஜோதி பஸ்ஸு போட்டு பெப்சி எடுத்திருக்காங்க. வண்டி பெயிண்டிங்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு ரோடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் உசிலம்பட்டி போகிறது. உசிலம்பட்டி போய்க்கிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டுருக்கோம். நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கேஎஸ் முன்னாடி ஒரு கார்பரேஷன் பஸ் போய்கிட்டு இருக்குது. நம்ம கேஎன்ஆர்கே வண்டி ஆப்போசிட்டில் வரும்னு நினைக்கிறேன். மதுரை டு உசிலம்பட்டி அந்த வண்டி, மதுரை உசிலம்பட்டி மதுரை டு மாட்டுத்தாவணி அந்த வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல கிராஸ் ஆகும். கரெக்டாக வந்துருச்சு லைட்டை போட்ட மாதிரி. இந்த சொன்னல இவங்களுடைய வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கெலாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக போட்டிருப்பாங்க. முன்னாடி போகுது மீன் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருமங்கலத்துலேருந்து விருதுநகர் போகிற வழியில் லெஃப்ட் சைடு தான் இந்த டெம்பரவரி திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ்ஸஸ் பெரியார் வண்டி, ஆராப்பாளையம் வண்டி, மதுரை மாட்டுத்தாவணி வண்டி எல்லா வண்டி நிற்கும். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தார்தல சோசு பேருந்து நிற்கிது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் மதுரை ராஜபாளையம் வண்டி நிற்கிது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல சூப்பராக போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தென்காசி ராஜபாளையம் பிரிவு பெரிய ரவுண்டானமாக போட்டு நேராக ரைட்டில் போய் உள்ளே கட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய ரவுண்டானம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரவுண்டானம் போடுறதுனால விபத்து குறையும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம நேஷ்னல் ஹைவேல ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருமங்கலம் டு விருதுநகர் நேஷ்னல் ஹைவே நார்மலாக போய்கிட்டே இருக்குது. பஸ்ஸு சூப்பராக ஜேர்னி போய்கிட்டு இருக்குது. சாங்கு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டேனாலும் நல்லா கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பஸ்ஸில் நல்லா கூட்டமாக தான் இருக்குது. நல்லா ஸ்டாண்டிங்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக சூப்பராக ஜேர்னி போய்கிட்டு இருக்குது. நம்ம கேஎன்ஆர்கே வண்டி ஃபஸ்ட்டு டே வீடியோ பண்ணுறப்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். நமக்கு வீடியோ பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட் போகிற ஏவிஎஸ் வண்டி பார்த்திங்கன்னா BS6 பஸ்ஸு. அதில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். விருதுநகர் டு கோயில்பட்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மதுரை டு கோயில்பட்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 6 BS6 பஸ்ஸை லான்ச் பண்ணாங்க. நம்ம போய் ஃபஸ்ட்டு டேயில் வந்து வீடியோவே பண்ணியிருக்கு. நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து ஃபுல் கேப் இண்டியட் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. சிவரக்கோட்டை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் பார்த்திங்கன்னா சிவரக்கோட்டை. நம்ம கேஎன்ஆர்கே சிவரக்கோட்டை கள்ளிக்குடி 2 ஊரையும் நிப்பாட்டி தான் போவாங்க. இப்போ வரப்போகிற ஊர் பார்த்திங்கன்னா கள்ளிக்குடி. இங்கே நம்ம கேஎன்ஆர்கே நிப்பாட்டி தான் போவாங்க. ஏன்னா காலேஜ் பசங்க பிள்ளைங்க நிறையா வருவாங்க.
இந்த வண்டிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் காலேஜ் பசங்களும் பிள்ளைகளும் இருக்காங்க. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்ம சீனிவாசா சங்கரங்கோயில் வண்டி போகுது. அதுலேயும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. மாரி டு சங்கரங்கோயில் ஆப்ரேட் பண்ணுற வண்டியில் சிவகாசியிலேருந்து மாறு வரைக்கும் கேப் இண்டியட் வீடியோ எடுத்து டிரைவர் என்ன கண்டென்ட் 2 வாட்டி இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீனிவாசா சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி, நம்ம கேஎன்ஆருக்கும் சாத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் வர்ற ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குது, நல்லா டபுள் மாடி 2 மாடி பஸ்ஸுலாம் ஓட்டினா நல்லாயிருக்கும். 2 மாடி பஸ்ஸுனால் ஆள் நிறையா ஏறுவாங்க, கீழே ஏறுவாங்க, மேலே ஏறுவாங்க. 2 மாடி பஸ்ஸை விட சொல்லுப்பா ஓனரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காமெடிக்கு சொன்னாங்களா இல்லை சீரியஸாக சொன்னாங்களான்னு தெரியல. அந்த மாதிரிலாம் விட முடியாதுக்கா, ரூல்ஸ்லாம் கிடையாதுக்கா அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் காலேஜ் இப்போ பார்த்திங்கன்னா கள்ளிக்குடியை தாண்டி இருக்குது. கோபி க்ரீன் கலர் பஸ் போகுது. ஸ்ரீலுத்தூர் டு மதுரை. நெக்ஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா சீனிவாசா. இந்த வண்டியில் வந்து வீடியோ போட சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீடியோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சாச்சு. கூடிய சீக்கிரத்தில் வீடியோ பண்ணிடுவோம். சிவகாசியிலேருந்து மதுரை வரைக்கும்னாலும் சரி, மதுரையிலேருந்து சிவகாசி வரைக்கும்னாலும் சரி, சீக்கிரமாகவே நம்ம கோபி க்ரீன் கலர் வண்டியில் வீடியோ பண்ணிடலாம். மேனேஜர் நன்ட்டையும் பெர்மிஷன் வாங்கியாச்சு, ஓனர் நன்ட்டையும் பெர்மிஷன் வாங்கியாச்சு. சீக்கிரமாக நம்ம பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா விருதுநகர் என்ட்ரன்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் செக் போஸ்ட் இருக்கும் இந்த இடத்துல. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஆர்சி டிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லெஃப்ட் கட் பண்ணோம்னா விருதுநகர் பிஆர்சி டிப்போ. ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகர் மீனாம்பியா பங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்டாப்பு பேர். விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்டு இறங்குறவங்க இங்கே இறக்கி விட்ருவாங்க. ஆனால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகாது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 100 மீட்டர்லேருந்து ஒரு 150 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும். அதனால் விருதுநகர் மீனாம்பியா பங்களாக்கிட்ட இறக்கி விட்ருவாங்க எல்லாத்தையுமே. விருதுநகருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வந்து கூட்டமே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா சீட்டிங் மட்டும்தான், நிறையா பேர் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டி நார்மலாக தான் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் நியூ பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, சிவகாசி ஓட்டுற வண்டி, கோயில்பட்டி ஓட்டுற வண்டி, ராஜாபாளையம் போகிற வண்டி, எல்லா வண்டியுமே வந்து விருதுநகர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே விருதுநகர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது நம்ம ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஆர் அவங்களுடைய ஃபஸ்ட்டு BS6 விருதுநகர் டு சங்கரங்கோயில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா BS6 ரீசனாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த விருதுநகர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுனால பார்த்திங்கன்னா டயர்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாங்க. தனியாக 10 நிமிஷம் இதுக்குன்னு ஒதுக்க வேண்டியிருக்குப்பா, அதனால் வந்து கொஞ்சம் டயர்டுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே சொன்னாங்க. நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி வண்டி பார்த்திங்கன்னா எம்டியாக போகுது. நம்ம சிவகாசிலேருந்து அருப்புக்கோட்டைக்கு செட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம NNLலேருந்து வாங்கின மீனாட்சி பஸ்ஸு அதுவும் டயர் எடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேஎன்ஆர்கேல வீடியோ பண்ண அன்னைக்கு தான் நம்ம மீனாட்சி பஸ்ஸு லான்ச் பண்ணியிருந்தாங்க. மறுநாளே நம்ம வீடியோ பண்ணியாச்சு. நான் ஏரியாவுக்கு தான் புதுசு, ஃபீல்டுக்கு இல்லை. உங்க கம்பெனி பேரை நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன். அதுக்கு உங்க அன்பு, உங்க அரவணைப்பு, உங்க ஆசீர்வாதம் 3 போதும். He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டேனால் பார்த்திங்கன்னா 2 டிரைவர் நண்பர் வண்டி ஓட்டினாங்க, 2 கண்டக்டருமே டிக்கெட்டு போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆமத்தூர் வந்தாச்சு. இது வந்து ஆமத்தூர் சொல்லுவாங்க. இந்த ஊர் பேர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர் தான். இப்போ வர்றது பார்த்திங்கன்னா மெக்கோ காலேஜ், மெக்கோ ஸ்டாப்னு சொல்லுவாங்க. மெக்கோ காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜ் பசங்க, இன்ஜினியரிங் பசங்க வந்து மாரிலேருந்து நிறையா வருவாங்க. இந்த ஸ்டாப்புக்கு தான், இந்த காலேஜுக்கு தான் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் பஸ் போது பார்த்திங்களா BS4 TN 63 63 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. ரீசனாக தான் வீடியோ பண்ணோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், வீடியோ சூப்பராக பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், திருத்தாங்கல் செக் போஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா திருத்தாங்கல் அவுட்ரை தாண்டின செக் போஸ்ட் இருக்கும். வடம்பலாரம் ஆத்துப்பாலம் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அதிகமாக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 வீலரில் ஹெல்மெட்டு போடனா நிறையா ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஎன்ஆர்கேல சூப்பராக வீடியோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். திருத்தங்கல் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட் போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஓம் பழனி வேல்முருகன். இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. மாரிலேருந்து சிவகாசி வரைக்கும்.
திருத்தாங்கல் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் திருத்தாங்கலுடைய மொவசல் பஸ்ஸுடைய பஸ் ஸ்டாப்பு. இந்த ஸ்டாப் பேர் அண்ணா சிலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தாங்கல் நிற்காது. முன்னாடி போகிற கார்ப்பரேஷன் பஸ் பார்த்திங்கன்னா சைடு கொடுக்காமல் கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப தூரமாக. இப்போ தான் கொஞ்சம் சைடு எடுத்திருக்காங்க. இதில் ஒரு 2-3 நிமிஷம் பின்னாடியே நம்மளை கூப்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புள்ளக்குழி முக்கை தாண்டி வந்தாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா குமார் மினி பஸ் போய்கிட்டு இருக்குது, திருத்தாங்கல் டு சிவகாசி. இந்த டிரைவர் அண்ணன் இந்த வண்டியில் தான் ஓடினாங்க. இன்றைக்கி பஸ் ஓட்டுற டிரைவர் அண்ணன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:11 ஆகுது. ஆக்சுவலாக நமக்கு டைமே பார்த்திங்கன்னா 10:05 தான். வண்டி லேட்டாக தான் வந்துச்சு உள்ள. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேரம் ராஜோவில் நேரம் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேனார்கே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஎன்ஆர்கே பஸ் BS6 நியூ வண்டியை நீங்க லான்ச் பண்ணிருக்காங்க. பஸ்ஸோடைய கண்டக்டர் 2 பேருமே கண்டக்டர் என்ன அவங்ககிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துறாங்க. வணக்கம்ண்ணே. உங்க பேருண்ணே? சந்துரு. எந்த ஊர்ல நீங்க? விருதுநகர். நீங்க நம்ம கேஎன்ஆர்கேல எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க? 8 வருஷம் ஆச்சு. சரி, வண்டியை பத்தி சொல்லுங்க. வண்டி எப்படி இருக்கு? BS6 நீங்க போட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு? வண்டி சூப்பரா இருக்கு. அந்த மாடல்ல உள்ள பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு விட்டுருக்காரு. நமக்கு பிடிச்ச போல நம்ம கருவில இருந்தது, நம்ம பிடிச்ச போல செஞ்சாரு எல்லாமே. சரி சரி. போல கண்டக்டர் டிரைவருக்கு எப்படி பிடிச்ச மாதிரி வண்டி போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வண்டி 80 தான் போகும். 80 லாக்கு. ஆமா 80 லாக்கு. ஆனா வண்டி சடன் பிக்கப் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா கார் மாதிரி ஏறுது. அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு? அந்த வண்டிக்கு இது வண்டிக்கு நல்லா இது பரவாயில்ல. டிக்கெட் நல்லா அதிகமா இருக்கு. அந்த வண்டி அதோட டிக்கெட் நல்லா ஏறிடுவா. நல்லா போட்டு நல்லா ஏறிடுவா. சரி, நம்ம கேஎன்ஆர்கே கம்பெனி வந்து சாத்தூர் பேஸ் பண்ண கம்பெனி. போன சாத்தூர் இருக்காங்க. நம்ம கம்பெனில எத்தனை வண்டி இருக்கு? நம்ம கம்பெனில 2 வண்டி இருக்கு. 2 வண்டி சாத்தூர் டு மாதிரி ஒன்று இருக்கு. சரி சரி. இன்னொன்று இருக்கு, தம்பியா ஆப்ரேட் பண்றாங்க. சரி சரி. GNK. சரி சரி. நம்ம ஸ்பேர் வண்டினே? ஸ்பேர் வண்டி நம்ம 2 இருக்கு. சரி, நம்ம கேஎன்ஆர்கே கம்பெனி வந்து எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க தெரியல. கிட்டத்தட்ட நான் சின்ன பையன்ல இருந்தே பாக்குறேன் கேஎன்ஆர்கே பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மோட்டார் ஃபீல்டுல எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுமா? எப்படியும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம். நமக்கு அந்த சின்ன பிள்ளைல இருக்கப்ப அந்த வலை வண்டி இருக்கு நமக்கு ஒரு ஆர்வம். அந்த வண்டியில வந்து சேர்ந்து காலேஜ் படிக்க உத்தரப்படி அதுதான் போவேன். சரி சரி. அதனால அந்த 60 ரொம்ப வருஷமா இருக்காங்க. எவ்வளவு தெரியல. அவ அப்பா இருந்து இப்ப அப்பாவோட தந்தா 40 வருஷம் அந்த ஃபீல்டுல இருக்காங்க. சரி சரி. ஓனரை பத்தி சொல்லுங்க. ஓனர் பத்தி சொல்றேன். ஏற்கனவே வீட்டுல சொல்லிருக்கீங்க. அவரை பத்தி சொல்றது வார்த்தை நல்ல மனுஷன். நமக்கு ஃப்ரெண்ட் போல இருப்பாப்ல. சரி சரி. இந்த வார்த்தை சிறு மூஞ்சி தூக்க மாட்டாப்ல. அது நல்லா பேசுவாப்ல. உங்களுக்கு என்ன வர என்ன வேணுமோ செய்யுங்க, நான் செஞ்சு தரேன். எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவாரு. பண்ணி கொடுத்துருவாப்ல. சரி சரி. எது கேட்டாலும் பண்ணி கொடுத்து சண்டை சச்சரவு போடாம நீட்டா வேணாங்கம்மா என்ன வேணா செஞ்சு தரேன் அப்படின்னு. சரி சரி. நம்ம வண்டி மொத்தம் எத்தனை சிங்கிள்ண்ணே? ஆமா சரி. மதுரை ராஜபாளையம் 4 சிங்கிளை பேஸ் பண்ணி மதுரை சிவாசி ராஜபாளையம். அதே மாதிரி 4 சிங்கிள் ஒரு நாளைக்கு. ஆல்டுங்க? ஆல்டு சிவாசி. நைட் எத்தனை கலட்டாது? நைட்டு 10:30 ஆல்டாப்னே. 10:30 பல்கு போவோம். அதே முடிக்க பல்லுண்டேன். காலைல 4:30 செட் பல்கு வந்து எடுக்கணும். சரி 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 சரி. இப்ப காலைல ஸ்டார்ட் பண்ற டைம்ல வண்டி 5:02 தான் பஸ் ஸ்டாண்ட்ல. காலையில சிவாசில இருந்து டூட்டி எப்படி ஒரு நாளா 2 நாளா? நம்ம டிடி அதெல்லாம் இந்த ஷிட் எல்லாம் கிடையாது. 2 நாள் ஒரு நாள் ஓடிக்கிங்க. உங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்க 2 நாள் இருக்கோம்னா நான் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எப்படி வேணா ஓடிக்கிங்க. சரி. என்னை வந்து தொந்தரவு விடாங்க. அது உங்க வண்டி, உங்க வண்டியை கொடுத்துட்டேன். சரி. நீங்க தான் பாத்துக்கணும். என்னைய போட்டு தொந்தரவு விடக்கூடாது அப்படின்றாப்ல. சரிண்ணே சரிண்ணே சரி. சரிண்ணே நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணன். கண்ணன் எந்த ஊர்ல நீங்க? சிவாசி. சிவாசி தான். விருதுநகர் பக்கம்ல. சரி சரி. 2 பேரும் விருதுநகர் தான். சரி. நம்ம கேஎன்ஆர்கே நீங்க எவ்வளவு பண்றீங்க? அப்ப வந்து ஒரு 9 மாசம். 9 மாசம். இதுக்கு முன்னாடினே சீனிவாசன் 14 வருஷம். அப்படியே 14 வருஷம். கண்டக்டர் ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? 15 வருஷம். 15 வருஷம். ஃபர்ஸ்ட் சீனிவாசா ஒரே கம்பெனி 14 வருஷம் ஓடி இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க நம்ம கேஎன்ஆர்கே மாத்தி ஒரு 8 மாசம் ஆகுது. நீங்க எந்த வண்டி 8-9 மாசம் ஆகுது? எந்த வண்டி டியூட்டி மாத்துறீங்க? நான் கேஎன்ஆர்கேல ஒரு வண்டி மாத்துறேன். ஒரு வண்டி இந்த வண்டி ஆல்ரெடி சொன்னாங்கன்னா அந்த மதுரை வண்டி மாத்துறேன். சரி சரி. உசலம்பட்டி. சரி சரி சரி. இந்த வண்டி எப்படி இருக்கு? வண்டி பத்தி சொல்லுங்க. வண்டி நாங்க கேட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்காருங்க. கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாரு. என்ன எது கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த வண்டி கேட்டோம். வண்டி வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த வண்டிக்கு இந்த வந்து என்ன கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கும். ஆனா டிக்கெட் நல்லா ஏற்றிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆளு இறக்கி ஏற்றணும். அதை நம்ம பண்ணலாம். நம்ம வண்டி வந்து மேக்ஸிமம் டயர் எடுக்கிற மாதிரி இருக்கும். குயிக்கா ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்ப 80 லாக்ன்றப்ப டயர் எடுத்துடலாமே? எடுத்துடலாமே. இது வந்து கார் சடனா ஏறுமே. சடன் போறதுனால கொஞ்சம் நம்ம குயிக்கா ஆளு ஏற்றி இறக்குற பொறுத்து இருக்குல்ல. கண்டக்டர் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை ஆகும். வேலை பார்த்தா அந்த டயர் எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ரைடர்லாம் கிடையாது. ரைடர் மட்டும் தான் எடுக்கணும். சரி சரி. நான் ஒரு 14 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. இந்த ஃபீல்ட பத்தி சொல்லுங்க. நிறைய யங்ஸ்டர்லாம் கண்டக்டர் லைசன்ஸ் போட்டு பழகி புது பசங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்ட பத்தி சொல்லுங்கண்ணே. அதாவது முதல்ல வந்து ஜாலிக்குன்னு வந்ததுனே. இப்ப அதே வாழ்க்கையாகி போச்சு. ஆமா சரி சரி. எல்லாம் பிடிச்சி செய்றீங்க? பிடிச்சி செய்யறேன். சரி. இப்ப என்ன சொல்றது, எனக்கு மோட்டார் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் எல்லாம் நெக்ஸ்ட் எல்லாம். சரி சரி. சரி வேற என்ன சொல்றீங்க? வேற சொல்றதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. சரி ரைட். சரி ரொம்ப நன்றி. பெருமிஷம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்த நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்களே. ஃப்ரெண்ட்ஸ், கேஎன்ஆர்கே பஸ்ஸோட பைலட் 2 பேருமே டிரைவர் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே லான்ச்னால 2 கண்டக்டர் 2 டிரைவர் பேஜ்ல ஓடுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ணே வந்து திருத்தாங்கல்காரங்க
முத்துராமன் பேரு. நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷமா பழக்கம் அண்ணன் கூட. வணக்கம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன். வணக்கம்ண்ணே. நம்ம திருத்தாங்கல் தான். நம்ம KNRK இப்போ நீங்க வந்து ஒரு 1 இயர் இருக்குமாண்ணே ஜாயின் பண்ணி? 9 மாசம் ஆகுது. KNRK முன்னாடி சீனிவாசால ஒண்ணீங்க. சீனிவாசா. சரி சரி. ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நீங்க முத எதை வந்த வண்டி எந்த வண்டினே? குமாரமணி பஸ். நம்ம திருத்தாங்கல் ஓட்டினீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப நீங்க இந்த வண்டியில ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படி ஸ்டாரு சீனிவாசா KNRK. சரி, KNRK கம்பெனி பத்தி சொல்லுங்க. இப்ப நீங்க மத்த கம்பெனி எல்லாம் வந்திருக்கீங்க, இப்ப இந்த கம்பெனி பத்தி சொல்லுங்க. வந்துட்டு கேக்குறத செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர் டைப். சரி, அப்படி போங்க இப்படி போங்க சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணணுமோ பண்ணிக்குமா. ஆனா டியூட்டி எல்லாம் கரெக்டா. சரி சரி சரி. இந்த வண்டி எப்படி இருக்கு? வண்டி இப்பதான் அட்வான்ஸா இருக்கு. டயர் எடுக்கிறது பார்த்துதான் எடுக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி ஓடுற மாதிரி லாக்னால கொஞ்சம் அட்வான்ஸா பைக் எங்கேயும் போய் நிப்பாட்டி ஏற்றி இறக்கலாம். போயிட்டு நிப்பாட்டி இறக்கி ஏற்றி போயிட்டு இருக்க. சரி சரி சரி. இந்த கொஞ்சம் சிரமமா இருக்கும் பிக்கப் பண்ற வரைக்கும். கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சுன்னா ரன்னிங் பிரச்சனை இல்லை, சடன் பிக்கப் போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க டிரைவர் ஃபீல்டு எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 25 வருஷமா இருக்கீங்க. சரிண்ணே சரி. இந்த 25 வருஷமா அந்த டிரைவர் ஃபீல்டு இருக்கீங்க. அந்த டிரைவர் ஃபீல்டை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்றது, இருக்கு ரொம்ப ரிஸ்க் தான். பார்த்து சேஃப்டி பார்த்து நம்ம ஓட்டிக்கலாம். சரிண்ணே சரிண்ணே அண்ணே வாங்க. அண்ணே உங்க பேர் சொல்லுங்க. அருண்குமார். நீங்க எந்த ஊருண்ணே? நான் சிவகாசி நாரணாபுரம். ஃபுல்லாமே சிவகாசி விருதுநகர் சரௌண்டிங்ல தான் இருக்கீங்க. நம்ம KNRK எப்ப ஜாயின் பண்ணீங்க? ஒரு வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி சீனிவாசா அது எவ்வளவு நாள் பண்ணீங்க? அது ஒரு 3 வருஷம் ஓடிருக்கீங்க. நீங்க எவ்வளவு நாள் இந்த மோட்டார் ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமா இருக்கீங்க. சரி, KNRK கம்பெனி பத்தி சொல்லுங்க. ஓனர், மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், மேனேஜர் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓனரை பத்தி சொல்லணும்னா, ஓனர் பத்தினா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கொடுப்பாரு. எதுனாலும் தயங்காம கேட்டுக்கலாம், எதுனாலும் கூச்சப்படாம கேட்டுக்கலாம். ஒரு அண்ணன் கேட்டுக்கலாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு 5 வருஷம் வேற கம்பெனில ஓடிருக்கீங்க. இப்ப KNRK வந்து 1 இயர் ஆகுதுன்றீங்க. அதனால கம்பெனி எப்படி இருக்குன்னு கேட்கறேன். இந்த கம்பெனி பேஸ் பண்ண விட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. சரி, இப்ப நீங்க நீங்க டயர் எடுத்து வந்திருக்கீங்க. வண்டி எப்படி இருக்கு? ஓட்டிருக்கலாம். நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. கார் மாதிரி சரசரன்னு ஏறுது. ஆனா 80 லாகா இருக்கு. அது ஒண்ணுதான் மைனஸ். மத்தபடி வண்டி சூப்பரா இருக்கு. மத்தபடி வண்டி ஓட்டிருக்கலாம். நல்லா அருமையா இருக்கு. சரி 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 சரிண்ணே. வேற என்ன சொல்றீங்க? சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கியாச்சு. நம்ம KNRK பஸ்ல வந்து சூப்பரா வந்து இறங்கியாச்சுங்க. சூப்பரான ரைடுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவகாசி வரைக்கும் வீடியோ பண்ணியிருக்கு. ராஜபாளையம் வரைக்கும் பண்ணல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாரோட் டு சிவகாசி கேபின் லென்த்தா எடுத்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வரைக்கும் பண்ணல. சிவகாசியோட முடிச்சுக்கிட்டாச்சு. அப்படியே நம்ம ராஜபாளையம் வந்தாச்சு. பஸ்லேயே டிராவல் பண்ணிட்டு வண்டி சூப்பரா இருக்குங்க. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க. லெஸ் பேஸ்லாம் ஒவ்வொரு சீட்டு கடையில நல்லா இருக்கு. சூப்பரா டிராவல் பண்ணியாச்சு. என்ன வந்து பஸ்ல ஒரே ஒரு மைனஸ்னா, பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 லாக்கு. அதனால டயர் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கரெக்டாக 10:05க்கு வண்டி உள்ள வரணும். 10:12க்கு தான் வந்துச்சு. ஸ்டாப்லலாம் அதிகமாக நிப்பாட்டாம வேகமாக குயிக்காக தான் வந்தாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் லேட்டு. அப்படியே உள்ள முளைஞ்சோட தான் வண்டி வெளியிடுச்சு. நான் ஒரு டைம் வந்து 10:05 to 10:10 தான். ஆனால் வண்டி வந்து உள்ள முளைஞ்சதே ஒரு 7 நிமிஷம் லேட்லனால அப்படியே ஆளு இறக்கி விட்டு ஏற்றினாலும் அப்படியே வந்துருச்சு. BS6 வந்து 80 லாக்னால மட்டும் கொஞ்சம் ஓட்டுற சிரம். மற்றபடி வண்டி சூப்பராக இருக்குது. பிக்கப்லாம் சடன் பிக்கப். வண்டிலாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடியோவில் வந்து டிரைவர் இன்டர்வியூ எடுத்து ஜம்முன்னு போட்டிருக்கு. நம்ம KNRK பஸ் ஃபேன்ஸ் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி, பஸ் எப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பஸ் ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுடைய இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோவில் பார்க்கலாம்.